ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து ஒரு வீக்கெண்ட் விளாக் தான் பார்க்க போகிறோம். தேர்ஸ்டே நைட்டு வீட்டில் சமைச்சு எடுத்துகிட்டு போய் வெளியில் சாப்பிட போகிறோம். எப்போதும் வந்து ஹோட்டலில் வாங்கிட்டு போய் சாப்பிட்ருக்கோம். இன்றைக்கி வீட்லேயே செஞ்சு எடுத்துகிட்டு போய் சாப்பிட்லாம். ஏன்னா இங்கே நிறைய பேர் வந்து அங்கேயே சமைச்சு சாப்பிட்றாங்க. கிரில்டு இது மாதிரிலாம் போட்டு சாப்பிடுவாங்க. வீட்டிலேருந்து ஹோட்டல்லேருந்து வாங்கிட்டு வந்து சாப்பிடுவாங்க. நம்மளும் எடுத்துகிட்டு போய் சாப்பிட்லாமே, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குமே. ஏன்னா இன்னும் என் பையன் ஊர்லேருந்து வந்த அந்த ஃபீலிங்ஸ்லேருந்து இன்னும் வெளியில் வரல ஆள். அதனால தான் வெளியில் கிளம்பிட்டோம். பிரியாணி செஞ்சுட்டு தான் போகிறோம். அதுக்கு தான் வீட்டில் வேலையெல்லாம் தடபடலாம் நடந்துகிட்ருக்கு. அப்பா பசங்கள் எல்லாம் சேர்ந்து வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. பூண்டெல்லாம் உரிச்சு தராங்க. நான் தக்காளி, வெங்காயம், இஞ்சி எல்லாமே ரெடி பண்ணிட்டேன். புதினாலாம் அதான் சொல்லிகிட்டே செய்கிறேன். நான் இவ்வளோ ரெடி பண்ணிட்டேன், நீங்கள் இப்போ தான் பூண்டு உரிச்சிட்ருக்கீங்க, நானே செஞ்சு ஈஸியாக சீக்கிரம் உரிச்சிருப்பேனே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ரெடி பண்ணிட்டேன். நார்மலாகவே வந்து நம்மளுக்கு வீக்கெண்ட் வந்துருச்சு, லீவ் வந்துருச்சு அப்படின்னா எல்லாருக்குமே ஊராக இருந்தாலும் சரி, ஃபாரினில் இருக்காலும் சரி ஹாப்பி ஆகிடுவோம். ஆனால் ஃபாரினில் இருக்கிறவங்களுக்கு இன்னுமே ஒரு பர்சன்ட் ஹாப்பின்னு சொல்லலாம். ஏன்னா வந்து நம்ம பக்கத்தில் பார்ப்போம், பேசுவோம், சொந்தக்காரங்க பார்ப்போம், ஹஸ்பண்ட் குழந்தைங்க ஸ்கூலுக்கு வேலைக்கு போயிட்டு வந்தாலும். ஆனால் இங்கே கொஞ்சம் அப்படி இருக்காதுல்ல. ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகிறதா இருந்தாலுமே அந்த வீக்கெண்டில் தான் போகிற மாதிரி இருக்கும், ஹஸ்பண்ட் லீவில் தான் போகிற மாதிரி இருக்கும். அதுவும் வந்து வீக்கெண்ட்னாவே அந்த தேர்ஸ்டே நைட்டு தான் ரொம்ப ஜாலியாக ஃப்ரீயாக மனசு ஹாப்பியாக இருக்கும். நான் வீடியோ ஷூட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஹஸ்பண்ட் நான் எடுக்கிறேன் பாரு டிஃப்ரெண்ட்டான்னு சொல்லிட்டு வாங்கிட்டு கேமராவை எங்கிட்ட அங்கிட்டு வச்சு எடுத்துகிட்டு இருந்தாங்க. இப்படி டிஃப்ரெண்ட்டாக எடுத்து போட்டப்போ ஒரே மாதிரி எடுத்துகிட்டு இருக்கா, அதை பார்க்க நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி எடுத்துகிட்டு இருந்தாங்க. இப்படிலாம் செஞ்சுட்டு இருந்தால் பிரியாணி செஞ்சுட்டு போகிறதுக்கு ரொம்ப லேட் ஆயிரும், சீக்கிரம் கொடுங்கன்னு சொல்லிட்டு எடுத்து வாங்கிட்டு போட்டு போகிறேன். இவங்க பண்ணுற அளப்பறையில் எப்படி எடுக்குங்க வீடியோவை அப்படி அப்படின்னு சொன்னதில் அரிசி எவ்வளோ போட்டனே தெரியாமல் நிறைய போட்டாங்க. பிரியாணி பார்த்தா அன்றைக்கி நைட்டும் சாப்பிட்டு அடுத்த நாளுக்கும் சாப்பிட்ற மாதிரி ஆகி போயிடுச்சு. அப்படியே வீடியோ கண்டினியூ பண்ணி வெளியில் போய் பார்க்கலாம் வாங்க. இந்த பக்கம் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும், ஃபுல்லாக அங்கங்கே லைட் எரிஞ்சுக்கிட்டு இருக்கும். பார்த்தீங்களா, கார் நினைக்குது. அவ்வளோ ஜாலியாக கூட்டமாக ஒரு 2-3 ஃபேமிலி ஜாயின் பண்ணி வந்து குழந்தைங்களாம் அவ்வளோ சந்தோஷமாக விளையாண்டுக்கிட்டு சவுண்டாக இருக்கும். ஆனால் கார் நிறைய இருக்கே, நிறைய பேர் இருக்காங்களே. ஆளே இல்லாத பக்கம் போங்கப்பா, நிறைய பேர் கார் அங்கேயும் போறாங்க. எல்லா பக்கமும் அள்ளிக்கிறாங்க, உட்காந்து சாப்பிட்றாங்க. நம்ம அன்னைக்கு ஃப்ரீயா இருந்துச்சுலப்பா, அந்த கார் நிக்கிற இடத்துல தான் நம்ம உட்காந்துருந்தோம். சரி உள்ள போங்க. இல்லப்பா ஒரு கேட் அவங்க சமைச்சிட்டு இருக்காங்க. நாங்கள் போனோன்னே அப்படிதான் நிறைய குழந்தைங்கள்லாம் விளையாண்டுக்கிட்டு இருந்தாங்க. ஒரு 11-12 மணி வரைக்குமே இங்கே ஆள் இருக்கும், எந்த பயமும் இல்லை. என்னடா லைட்டு வரல? வைக்கணுமா உனே? ஏன் அவ்வளோ ஸ்பீடு உனக்கு? அடுத்துட்டாங்க. உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க பாருங்க. அங்கே உட்காந்துருக்காங்க பாரு, நம்மள மாதிரியே. சரி வைங்க அப்படியே. தண்ணி குடிக்கிறதுக்கு எத்தனை பாட்டில் கொண்டு வந்தீங்க? 2? அவ்வளோதானே படுத்தாச்சா? அன்னைக்கு நிறைய இருந்த மாதிரி இருந்தது பாத்திரம் வந்ததெல்லாம். குழம்பு, பொரியல், அப்பளம். அப்படியா? இன்னைக்கு என்ன சாப்பாடு? பிரியாணி சிக்கன். வாங்க மச்சான். நல்லாதான் இருக்கு. நல்லா வருது, உட்காந்தவன காத்து நல்லா இருக்கு. கார் இப்படி மறைவா இருக்கும் தான் நல்லா இருக்கு. ஃப்ரீயா இருக்கணுங்கிறீங்களா? இதான் நல்லா இருக்கு. காத்து நல்லா அடிக்குது. வாங்க. காத்து வேணுங்கிறீங்களா வேணாங்கிறீங்களா? வேணும்னா நல்லா தான் வருது. இதுக்கு மேலே ரொம்ப கார் இல்லாட்டி தூசி வந்தாலும் வரும் காத்துல. இங்கே உட்காருமா, உனக்கு நிற்குமா? கையை ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு வா. ஹேண்ட் வாஷ் பண்ணு. தூக்க முடியலையா? ஹீட்டாக இருக்கோ? வரவா? துணி எடுத்தீங்களா? சரி, நான் வேணா தான் ஷாலை வச்சுக்கோங்க. ஷால் தாங்கப்பா. அவ்வளோ சூடாக இருக்கு, ஆறி இருக்குமே. உட்காரு. செப்பலா? கழட்டு.
இங்கிட்ட வச்சிருக்கால எடுத்து இரு வரேன் இந்த காலு உட்காரு. வை 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 வை. இதுல என்ன இருக்கு? முட்டையை பிரியாணிக்குள்ளே எடுத்து போடுறதுக்கு. ஓபன் பண்ண வேணாம். கரண்டி பையச்சு கம்முன்னு வச்சுட்டு உட்காரு. அந்த இருக்கு கம்முன்னு உட்காரணும். அச்சா நான் அந்த நல்ல மூச்சு எப்படி இருக்கு? தம் பிரியாணி, இன்னைக்கு குக்கர் பிரியாணி கிடையாது. என்னடி இது புகை வருது? கீழே போட்டுறதா? மண்ணில் போட்டுனா அவன் அச்சு கிடையாது. அப்புறம் அச்சு என்னடி இது? இங்கே இது என்னது? என்னது இது? பிரியாணி. இன்னைக்கு வீக்கெண்ட் ஃப்ரெண்ட்ஸ், வீக்கெண்ட்னால வந்து வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சே கிடக்குறமே அப்படின்னு சொல்லிட்டு தான் பிரியாணி இது மாதிரி செஞ்சுட்டு வந்து இங்கே எல்லாருமே வந்து இங்கேயும் வந்து இந்த கிரில்டு இதெல்லாம் போட்டு சாப்பிடுவாங்க. வீட்டில் இருந்து ஹோட்டல்ல இருந்து வாங்கிட்டு வந்தும் சாப்பிடுவாங்க. அனல் பறக்குதேப்பா. அனல் பறக்குதா? நீ சொல்லு. நாங்கள் சிக்கன் சாப்பிட போகிறோம் அப்படி சொல்கிறியா? அச்சு காமிங்கப்பா, அந்த இதெல்லாம் வராமல் போட. கொட்டி வச்சு போச்சு. ஆமாப்பா களி. எலும்பு பருப்பு பார்த்து சாப்பிடும். சூச்சு வடி. பிளேட்டுங்கப்பா. இந்த இந்த என்னடா அது? ரெண்டு தான் இருக்கு. மௌனிக்கு லெக் பீஸடா? மௌனிக்கு லெக் பீஸ் தான் பிடிக்கும். லெக் பீஸ் என்ன காக்கா கால் மாதிரி இருக்கு? ஏன்னா தக்காளி தக்காளி சாதமா? தக்காளி. அச்சு அது தக்காளி சாதமா பிரியாணி அடி? பிரியாணியா? அச்சு நம்ம எங்கே இருக்கோம்? இந்த கண்ட்ரி பேர் என்ன? பாரு. பஹ்ரைனா? செரடி போட்டு போகும்போது விடுங்க. பிரியாணி சட்டி அவங்க தள்ளி தூக்கி வச்சுட்டு எதனா அடுத்துண்ணே இன்னும் குட்டி குட்டி டப்பாவா இருக்கு. ஆமாம், பிரியாணிக்கு சைட் டிஷ் என்னமா? வச்சுக்க முட்டை. ரைட் நான் கலரவே இல்லை. ஆனியன் ரைத்தா மட்டும் கொண்டு வந்தேன். ஏன் யாரும் ஒன்று சாப்பாடு கேட்டுருவான்னு பயப்படுறீங்களா? இல்லை, யாரோ பின்னாடி வந்தது மாதிரி தெரிஞ்சிச்சு. இல்லை எதுவும் நெருப்பு தீக்குச்சு. நல்லா இருக்குமே. கிளைமேட் நல்லா இருக்கு. ஆனால் எத்தனை நாள்? இன்னும் 1 மாதம் தான். அதுக்கப்புறம் கூலிங் ஆயிரும். ஆமாம், இருக்க முடியாது. 12 மணி இது லஞ்ச் டைம் வந்தால் தான் எல்லாம் உட்காந்து சாப்பிட்லாம். அது என்ன? இது சிக்கன் 65. வீட்லயே சாப்பிட்டீங்களே? அது என்னது? இது வந்து நம்மளுக்குலாம் என்னையும் சேர்த்தே எடுப்பா. நம்மளுக்குலாம் ஆனியன் ரைத்தா எடுத்துட்டு வந்தேன். அச்சுக்குட்டி ஆனியன் சாப்பிடாதுல, அதான் குக்கும்பர் ரைத்தா. அச்சு குக்கும்பர் ஆண்டி பிடிக்குமா? ஆனியன் சாப்பிட மாட்டான்ல அவன், அதனால குக்கும்பர் ரைத்தா.
நல்லா இருக்குமா, சாப்பிடணுமா, குட்டுமா. டன். இந்த வா 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 வாங்கிட்டு போ. மாய திறக்குதான் பாரு, பல்ல வச்சு கடிச்சுக்கிறோம். இப்பெல்லாம் அப்படிதான் பண்றோம். பண்றேன் இரு, அப்பா எடுத்து வச்சுட்டு போங்க. தெரியவே இல்லை. நான் யாவது வச்சிருப்பேன். நீ அவுட் ஆகிட்டு வந்து வச்சுக்க, நல்லா தான் இருக்கும். போய் நில்லுங்க, நான் முடிக்கிறேன். சேர்ந்து பிடிப்போம் முடியா? நான் அம்மா. நீ போமா, நீ அம்மா. அம்மா பிடிக்கணும். ரெடியா? பிடிக்க ரெடியா? அவனே எல்லாரும் வரவா? போமா. சிக்கா சில்லு. வா, கண்ணு காட்டி. ஏய் சிக்கு இரு போ. நான் போயிட்டேன்ல இல்லையா? அனியா இப்ப அண்ணா வரட்டும், அண்ணா பிடிங்க. அப்பெல்லாம் சொல்லக்கூடாது, கபடி பாடிவா, கபடி கபடின்னு. அந்த ஈரம். அச்சு அச்சு கபடி கபடி வா. ஏய் வளையல் குத்திருச்சா? வளையல் குத்திருச்சா? நீ பிடிச்சி இழுக்கலாம் கூடாது. வரவா? அச்சு அச்சு வாடே. அச்சு நம்ம என்ன அப்படி அம்மா தூக்கி ஓடி ஓடியா. அப்பா கை பிடிச்சு விழுந்துறாத. அப்பா கை பிடிச்சி, அப்பா கையை போய் பிடி. அச்சு விடா விடா விடா. கிச்சன்ல காமிக்க கூடாது, கிச்சன்ல காமிக்க கூடாது. அச்சு அந்த வாடி வாடி அம்மா வாடி சீக்கிரம். கிச்சன்ல காமிக்க கூடாது. ஐயோ தூங்க போறேன்டா.